بالعلم بل بالأدب تنال أعلى الرتب فعش حياة العلماء وقرأ صنوف الكتب ودم على تواضع لا تفتخر بالنسب كفاك أن تخرج من دنيا الورى بالحسب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புகழனைத்தும் அல்லாஹுவுக்கே அல்ஹம்துலில்லா. நாம் இன்று அழகு 2 இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ளடங்குகின்ற உபதலைப்புகளில் ஒன்றான ஈமான், அமல், அஹ்லாக் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை பற்றி பார்ப்போம். இப்பாடத்தின் கற்றற்பெயர்களாக ஈமானுக்கும் அமலுக்கும் இடையிலான தொடர்பினை எடுத்து காட்டுவார், ஈமானுக்கும் அஹ்லாக்குக்கும் இடையிலான தொடர்பை விளக்குவார், அமலுக்கும் அஹ்லாக்குக்கும் இடையிலான தொடர்பை தர்க்கிப்பார், ஈமானுக்கும் அமலுக்கும் அஹ்லாக்குக்கும் இடையிலான தொடர்பை ஏற்று வாழ்வில் கடைபிடிப்பார். இவை இப்பாடத்தின் கற்றற்பெயர்களாக அமையவிருக்கின்றன. முதல்ல நாம் ஈமான் அமல்களுக்கு இடையிலான தொடர்புகளை பத்தி பார்ப்போம். அதுக்கு நான் ஈமான் என்றா என்ன, அமல் என்றா என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். ஈமான் என்றது அல் ஈமான் கௌலுன் வ அமலுன் يزيد وينقص وما جاء في الخبر أكمل المؤمنين إيمانا أحسنكم خلقا. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஈமான் என்ற கவுலுன் வ அமலுன், அதாவது கவுல் அது சொல், வ அமலுன் அது செயல். என்னடா சொல்லால அமையணும், ஈமான் என்றது சொல்லால அமையணும், செயல்களால செயற்படுத்த வேணும், உள்ளத்தால உறுதி பூண வேணும். இதைத்தான் உள்ளத்தால நம்பி நாவால மொழிந்து செயல்களால செயற்படுத்துறது தான் ஈமான் என்று சொல்லி அழைக்கப்படுது. இஸ்லாத்தை பொறுத்த வரையில இஸ்லாம் எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாம் ஒரு பூரண வாழ்க்கை திட்டம் என்ற வகையில அது ஈமானோட தான் பின்னி பிணைஞ்சு காணப்படுது. இதுதான் மிகவும் சிறப்பம்சமான ஒன்றாக காணப்படுது. எங்கட அகமும் புறம், அதாவது எங்கட உள்ளம், எங்கட வெளி, எங்கட உடல் உயிர் இரண்டும் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுதோ, எவ்வாறு ஒன்று போல ஈக்குதோ, அதே மாதிரி தான் ஈமானும் இஸ்லாமும் பின்னி பிணைஞ்சதாக காணப்படுது. ஒருத்தர் இஸ்லாத்தை அவங்களோட வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்றப்ப அவங்க முக்கியமாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்குது, அதை நம்பிக்கை கொள்ளணும். அது பெரும்பாலும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்கள் மறைவான விஷயங்களோட தான் தொடர்புடையதாக காணப்படுது. எனவே இந்த மறைவான விஷயங்களை எங்கட ஈமானால, எங்கட புலனுணர்வால, எங்கட பகுத்தறிவுகளால அதை ஏற்றுக்கொள்ற எங்களுக்கு மிச்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் காணப்படுது. எனவே நாங்க ஒத்தரை வச்சு அவருடைய நம்பிக்கையை வச்சு எங்களுக்கு சொல்லலாம் அவர் ஈமான்தாரி, அவர் தக்குவாதாரி, அவர் நல்ல மனிதர்கள் எப்பவுமே செஞ்சுட்டிருக்கிறார், அவர் மார்க்கத்தோடிக்கிறார் என்று அவர் ஒரு நல்ல மனிதர் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா எங்கட அவருடைய உள்ளுக்கிற அந்த நோக்கங்களை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள கஷ்டம். ஆனா அது எப்படி எங்களுக்கு விலங்கெடுக்கணும்டா, ஒருத்தர் ஈமான்தாரி என்றது நாங்கள் எப்படி விலங்கெடுக்கிறேன்டா அவருடைய புற செயற்பாடுகள் இருக்குது, அவர் செய்த நல்ல செயற்பாடுகள் இருக்குது. அதுக்குத்தான் சொல்றேன் நாங்கள் அமல் நண்டு. அந்த அமலை வச்சு தான் நாங்கள் விலங்கெடுக்கலும் இவர் தக்குவாதார், இவர் நல்ல ஈமான்தார், இவர் ஒரு நல்ல மனிதர் என்றதை எங்களுக்கு விலங்கெடுக்க முடியும். எனவே இந்த ஈமானும் அமலும் ஒன்றாகத்தான் காணப்படுது. அல் குர்ஆனை பொறுத்த வரையில அல் குர்ஆனும் இதுக்கு சான்று பகிர ஹதீஸ்ல நிறைய இடங்கள்ல இந்த ஈமானையும் அமலையும் ஒன்றோட ஒன்று இணைச்சு தான் சொல்லிக்கிறாங்க. இஸ்லாத்துல ஈமானும் அமலும் பின்னி பிணைஞ்சிக்குது என்றதற்கு பல சான்றுகள் ஈக்குது. அதாவது அல் குர்ஆன் ஈமானையும் அமலையும் 3 விதமாக தொடர்பு படுத்தி கூறிக்கிறான். முதல்ல பார்ப்போம். ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்வோர் என்று பொதுப்படையாக அல் குர்ஆன்ல கூறிக்குது. இது சுமார் 52 இடங்கள்ல அல்லாஹ் இவ்வாறு அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். நீங்க எல்லாம் பார்த்திப்பீங்க.
எங்களுக்கு உதாரணமா சொல்லலாம், 2வது அத்தியாயத்துல 25வது வசனம், வபஷிரில்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். அந்த வசனம் தொடர்ந்து கொண்டே போகுது. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோருக்கு சொர்க்க சோலைகள் உள்ளன என்று நற்செய்தி கூறுவீராக என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு பல இடங்கள்ல ஈமானையும் நல்ல அமல்களையும் செய்வோரையும் சேர்த்து தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறான். அடுத்து ஈமான் கொண்டவர்களின் பண்பாக பல்வேறு நற்கர்மங்களை கூறுதல். அதாவது உங்களுக்கு தெரியும், அத்தியாயம் 23, அதாவது சூரா முஃமினூன், நம்பிக்கை கொண்டவர்களை பத்தி ஒரு அத்தியாயம் இருக்குது. அதுல அல்லாஹ் ஆரம்பத்துல இருந்து 10-11வது வசனம் வரை எப்படி சொல்றான்டா, கது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அந்த வசனம் தொடர்ந்து கொண்டு போகுது. நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர், அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள், வீணானதை புறக்கணிப்பார்கள், ஜகாத்தையும் நிறைவேற்றுவார்கள், தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள், அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்லர். இதற்கு அப்பால் வேறு வழியை தேடியவர்களே வரம்பு மீறியவர்கள், தமது அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் அவர்கள் பேணுவார்கள், மேலும் அவர்கள் தமது தொழுகைகளை பேணிக் கொள்வார்கள். ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திற்கு அவர்களே உரிமையாளர்கள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று ஈமான் கொண்டவங்களோட பண்பாக நல்ல அமல்களை அல்லாஹ் அல் குர்ஆன்ல அழகாக எடுத்து காட்டுறான். அடுத்து ஈமான் கொண்டவர்களை விழித்து நற்செயல்களை ஏவுதலும் தீய செயல்களை விலக்குதலும். இதற்கு அல் குர்ஆன்ல நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குதுண்டா. அதாவது மூமின்களை விழிச்சு அல்லாஹ் இதை செய்யுங்க, இதை செய்யவான என்று சொல்லி பல இடங்கள்ல அல்லாஹ் குறிப்பிட்டுகிறான். உதாரணமாக அத்தியாயம் 5 மாயிதால 2வது வசனத்துல அல்லாஹ் ஒரு மனிதன், அதாவது புனித ஆலயத்துக்கு போறவங்க எவ்வாறான விடயங்களை செய்யணும், எவ்வாறான விடயங்களை தவிந்து கொள்ளணும் என்றதை பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல அழகா குறிப்பிட்டிருக்கிறான். பாருங்க, அதாவது இந்த புனித ஆலயங்களுக்கு செல்பவர்கள் இப்புனிதங்களுக்கு பங்கம் விளைவித்து விடாதீர்கள், எஹ்ராமிலிருந்து விடுபட்டதும் வேட்டையாடுங்கள், மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களை தடுத்த சமுதாயத்தினர் மீதுள்ள பகைமை வரம்பு மீறுவதற்கு உங்களை தூண்ட வேண்டாம், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று அல்லாஹ் நாங்க என்னென்ன விடயங்களை செய்யணும், என்னென்ன விடயங்களை தடுக்கணும் என்று பல விடயங்களை அல்லாஹ் இவ்வாறு ஈமான் கொண்டவங்களை விழிச்சு கூறுறான். அல் குர்ஆனை போல ஹதீஸும் ஈமானையும் அமலையும் இணைத்து தான் பேசிக்குது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அண்டை வீட்டாம் பசித்திருக்க தான் மட்டும் உண்டு மகிழ்பவன் உண்மையான மோமின் அல்ல. இன்னொரு இடத்துல, தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாதவரை மோமினாக மாட்டான். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் அண்டை வீட்டானுக்கு நல்லதை செய்யட்டும். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் தன் விருந்தினரை உபசரிக்கட்டும். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதையே செய்யட்டும், இல்லாவிடில் மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஃமின் என்னென்ன அமல்களை செய்யணும் என்றதை அழகாக எடுத்து காட்டுறான். இதெல்லாம் பார்க்க போகல அல் குர்ஆனும் ஹதீஸும் ஈமானையும் அமலையும் எந்த அளவு ஒன்றோடொன்று இணைச்சி பேசிக்குது என்றதை எங்களுக்கு அழகாக விளங்கி கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் இந்த இஸ்லாமிய சரியால அமல்கள், அதாவது நல்ல செயல்கள் தானே, அது என்ன நோக்கத்திற்காக எந்த அடிப்படையில் செய்யப்படுது என்ற அடிப்படையில் இபாதத் முஆமலாத் என்றும், யாருடைய விஷயத்தில் அந்த அமல்கள் செய்யப்படுது என்றது ஹுகூக்குல்லாஹ் ஹுகூக்குல் இபாதத் என்றும், அமல்களை யாரு செய்யணும் என்பதற்கமைய ஃபர்லு ஐன் ஃபர்லு கிஃபாயா என்றும் எங்களுக்கு வகைப்படுத்தி நோக்க முடியும்.
அடுத்து அமல்கள் செய்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஒன்று இபாதத், முஆமலாத். அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இபாதத் என்னன்னா, அதாவது இபாதத் என்னன்னா வணக்க வழிபாடு. நாங்கள் தொழுகிற தொழுகை, நோன்பு, ஹஜ், குர்ஆன் ஓதுற, பிரார்த்திக்கிறது, உம்ரா, ஜிக்ர், தௌபா, இவ்வாறான அனைத்து வணக்க வழிபாடுகளும் இபாதத் என்று அழைக்கப்படுது. இது கட்டாயமாக செய்ய வேண்டிய இபாதத்து மீக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வமூட்டின சுன்னத்துக்களும் மீக்குது. இதை நாங்கள் அல்லாஹ்ட திருப்தியை பெறுவதற்காக மட்டும்தான் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எப்படி செய்யுங்க என்று சொல்லிக்குதோ அதே மாதிரி தான் செய்யணும். அதற்கு மாற்றமாக செஞ்சால் அது பித்அத் என்ற பட்டியலில் போய் சேரும். முஆமலாத் என்னென்று பார்த்தா இந்த இபாதத் தவிர்ந்த அனைத்து செயற்பாடுகளும், அதாவது எங்களோட நாளாந்த வாழ்வில் காணப்படுகின்ற மற்ற செயற்பாடுகளுக்கு தானே, அதாவது எங்களோட மனிதர்களுடைய ஏனைய மனிதர்களுடையும் தேவைகளை நிறைவேற்றி வைக்கிற சம்பந்தமான, அதாவது எங்களோட வியாபாரம், திருமணம், ஏனைய கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது உயிர்களிடத்தில் அன்பு காட்டுற, சுற்றாடலை பாதுகாக்கிற, நீதி, நிர்வாகம் போன்ற அனைத்து விடயங்களும் முஆமலாத் வகையை சேர்ந்த அமலாகத்தான் காணப்படுது. இதை சரியா எவ்வாறு இதை செய்யுங்க என்று சொல்லிக்குதோ அதை ஒரு ஆசையும் சுயநலமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமென்று சொல்லி அதை செஞ்சால் அதுவும் வணக்கமாகத்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது. எனவே அமல்கள் செய்யப்படுகின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இபாதத், முஆமலாத் என்று 2 வகையாக பிரிக்கப்படுது. அடுத்து அமல்கள் யாருடைய விடயத்தில் செய்யப்படுகின்றது என்ற அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கப்படுதுன்னு பார்த்தோம். அது ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாதத் என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம். அதாவது மனிதன் அல்லாஹ்ட அடிமை என்ற வகையில் நாங்கள் சமூகமாக வாழ்ப்பவன் என்ற வகையில் அல்லாஹ்வுக்கும் ஏனையவற்றுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அந்த அடிப்படையில் மனிதன் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டியது ஹுகூக்குல்லாண்டும், பிற மனிதர்களுக்கு அதாவது பிற படைப்புகளுக்கு செய்ய வேண்டியவை ஹுகூக்குல் இபாதத் என்னும் அழைக்கிறார். இப்போ அல்லாஹ் அடியார்களுக்கு ஏவிக்கிற தொழுகை, நோன்பு, ஹஜ், வேறைய கடமைகள், விலக்கல்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஹுகூக்குல்லா வகையை சேர்ந்ததாகத்தான் அமையுது. இதை நிறைவேற்றுவது எங்கட கடமை. செய்யாட்டி அது தண்டனைக்குரிய குற்றமாகவும் காணப்படுது. சில நேரம் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்காமலும் இருப்பான். அதாவது அல்லாஹ் சொல்றான் ஷிர்கை தவிர தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறிக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஹுகூக்குல்லான்னு நாங்கள் அழைக்கிறோம். அடுத்து மனிதன் தனக்கும் பிற மனிதர்கள், சுற்றாடல் ஆகியவற்றுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹுகூக்குல் இபாதத்தில் அடங்குற. அதாவது பிற மனிதர்களோடு நடந்து கொள்ள கூடாத விடயங்கள் நிறைய இருக்குது. கொலை செய்கிறது, ஏமாற்றுறது, புறம், கோல் போன்றவை நாங்கள் தவிர்த்திக்கணும். இந்த ஹுகூக்குல் இபாதத்தை சரியாக நிறைவேற்ற போக்களை மனிதர்களுக்கு இடையிலான உறவுகளும் சீராக அமையும். அதுக்கு அல்லாஹ்விடத்துல நட்கூலியும் மீக்கும். நாங்கள் தவறிழைக்கும் போது அந்த நபராலையும் மன்னிக்காதவரை அல்லாஹ்வும் அந்த குற்றத்தை மன்னிக்கவே மாட்டான். இவ்வாறு எங்களுக்கு ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாதத்தை பற்றி சொல்ல முடியும். அடுத்து அமல்களை யார் செய்ய வேண்டும் என்பதற்கமைய ஃபர்லு ஐன், ஃபர்லு கிஃபாயா என்று 2 வகையாக பிரிக்கப்படுது. அதாவது இப்போ ஒவ்வொரு தனிநபரும் நிறைவேற்ற வேண்டிய ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாதத் போன்ற கடமைகள் அனைத்தும் ஃபர்லு ஐன் என்று தான் கொள்ளப்படுது. உதாரணமாக 5 கால தொழுகைகள், குடும்பத்தை பராமரிக்கிறது, எங்களோட ஊதியத்துக்காக நாங்கள் வேலை செய்கிற, இவ்வாறு இதை நாங்கள் உரியமாறு நிறைவேற்ற போக்கொள்ள அது சிறந்த வேலையாகத்தான் கருதப்படுகிறது. அது எங்களோட கடமையும் கூட. அதை நிறைவேற்றாட்டி நாங்கள் குற்றவாளியாகத்தான் அவடத்துல கருதப்படுறோம். ஃபர்லு கிஃபாயாண்டா எல்லோரும் மீதும் கடமையான பொது விஷயமா இருக்கும். இப்போ நான் சொல்ற ஜமாஅத் தொழுகை, அடுத்த ஜனாசா தொழுகை போன்ற ஹுகூக்குல் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய தொழுகைகளை மீக்கும். பொதுப்பணியோட தொடர்பான ஹுகூக்குல் இபாதத் சார்ந்த விடயமாகவும் மீக்கும். பல பேருங்க அனைத்து சமூகத்தர் மீதும் கடமையாயிக்கும். இப்போ யாராவது அதை செஞ்சா
சமூகத்தின் மீதுள்ள அந்த பொறுப்பு நீங்கும். அதை யாரும் நிறைவேற்றாட்டி எல்லாரும் தண்டனைக்குரிய குற்றவாளிகளாகத்தான் மாறுக. எனவே அமல்கள் விடயத்தில் நாங்கள் அமல்கள் விடயத்தில் பார்த்தா இபாதத், முஆமலாத், ஹுகூக்குல்லா, ஹுகூக்குல் இபாதத், ஃபர்லு ஐன், ஃபர்லு கிஃபாயா போன்றவற்றை அறிஞ்சி எங்கட அமலை நாங்கள் சீரும் சிறப்புமான இறை பொருத்தத்துக்குள்ளான அமலாக மாற்றி சிறந்த மௌமினாக வாழ அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும்.